தேவனை அறியாதவர்கள், தேவனை பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் எங்கே அனுப்பினார் எலியாவை? தேவனை அறியாத, தேவனை புரியாத, தேவனை பற்றி தெரியாத ஒரு தேசத்திற்குள்ளே ஒரு விதவையிடத்திலே எலியாவை தேவன் அனுப்பினார். प्रभु के नहीं जानने के लोगों के बीच एक विधवा थी, उसके पास एलिया तो भेजा गया. எத்தனை விதவைகள் இந்த தேசத்திலே இருப்பார்கள்? वहाँ कितने विधवाएं थी? இஸ்ரவேல் தேசத்திலே எத்தனை விதவைகள் இருந்திருப்பார்கள்? इस्राएल में भी कई विधवाएं थी. எத்தனை கணவனை அற்றவர்கள், இழந்தவர்கள் இருந்திருப்பார்கள். कई लोग हैं ना वहाँ. ஆனால் पर தேவன் சுட்டிக்காட்டி அழைத்து கொண்டு போனது எங்கே அப்படின்னா, சீதோன் தேசத்துக்கு அடுத்து உள்ள சாரிபாத்துனுடைய விதவை வீட்டிற்கு தேவன் அழைத்து போயிருந்தார். கரங்களை உயர்த்தி पर एलिया ने सिर्फ सीदोन के सराफत नगर में एक विधवा के पास भेजा गया. இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காத கிருபை சாரிபாத்து விதவைக்கு கிடைத்தது. கரங்களை உயர்த்தி தேவனை जो कृपा इस्राएल को नहीं मिला, நான் என்ன उसे நினைக்கிறேன் தெரியுமா? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேங்க, நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். பிரைஸ் காட், அல்லேலூயா. இங்கே இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. கிறிஸ்தவ சிஎஸ்ஐ பாண்டிங் இல்லாமல் இந்து நல்ல கையை நல்லா உயர்த்துங்களேன். 90% மேலே நீங்கள் ஃபுல்லி இந்து குடும்பம், இந்து ஃபேமிலி, हिंदू परिवार में उद्धार पाने तो हाथ उठाए. அப்படியே அந்த கையை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? धन्य कहे अपने प्रभु को. அல்லேலூயா. உங்களுக்கு கிடைத்த மகத்துவமான ஒரு கிருபை. ये तो महत्व का बात है हमें मिले. எத்தனையோ இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். कितने इस्राएल लोग हैं वहाँ. தேவன் சாரிபாத்து விதவையை தேடி எலியாவை அனுப்பினது போல கரங்களை உயர்த்தி இருக்கிற உங்களுடைய இடத்திற்கு யாரோ ஒரு எலியா வந்து தங்கினதினால இங்கே வந்திருக்கிறீர்கள். प्रभु तो தேவன் பெரியவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.